வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 8.7 கேமிங். இந்த கேமில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராணி சாப்டர் 3 கேம் தான். ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஓகே, நம்ம எல்லாருக்கூடையும் சேர்ந்து விளாட்லாம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். கைஸ், இந்த கேமில் ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னா, இது கிராணியும் கிராண்ட்பாவும் கீழே நம்ம ஸ்பான் ஆகிற இடத்துக்கு வரவே மாட்டாங்க. அடுத்து வந்துட்டு இன்னொன்று என்னென்னா, பெனிஃபிட்டே இல்லாத ஒன்று என்னென்னா, கிராண்ட்பா கிட்ட கன் இருக்கும். அதை நம்ம சுட்டி நம்ம எடுத்துட்டு கிராண்ட்பா திரும்பவும் ஸ்பான் ஆவான்ல, ஸ்பான் ஆகிட்டாலும் அவன் கையில் கன் இருக்கும். குழப்புதா? இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அடே கிராண்ட்பா கைஸ், பாதி கேம் ஓடிடுச்சு. ஸோ நான் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வரேன். ஸோ அது வரைக்கும் கேமரா மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், அடுத்து ஒரு வழியாக கேம் வந்துட்டேன். ஸோ இப்போ வாங்க விளாட்லாம். ஓகே, எவனும் மிஸ் பண்ண முடியாது. எப்படா ஓப்பன் பண்ணி போனீங்க? அட பாய்களா. சரி, வெயிட் பண்ணு. என்னது ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டா? எதுக்கு அக்செப்ட் கொடுத்துப்போம். எங்கடா கோகு? சரி, கோகுவை காணோம். இங்கே தான் இருக்கா. இந்த எலும்பு கொடுக்கணும் மண்டேரிக்கு வேறு வேலையே இல்லை. ரெண்டு பேரும் ஒரே படம் போட்டாங்க சமை. பத்திகளா எப்படி அடிச்சுட்டு போறாண்டு. சரி ஓகே வாங்க, நம்ம வேலையை பார்க்கலாம். திரும்ப கிராண்டுப்பா. அட பாவி, நம்ம ஒரு ஃபோன் இங்கே வெயிட் பண்ணுறேன் பார்த்தீங்களா? என்ன ஒரு கிரிமினல் மூளை. நம்மளை பார்க்கலன்னு நினச்சி பார்த்துட்டான். கிளம்பி இருக்கியா தெரிஞ்சு அங்கேயே போகிறான் பற்றி. இல்லை, எவ்வளோ பெரிய தந்திர சாரீஸ். ஆத்தாடி கிளம்பி இதுக்காக போயிட்டான். அடங்குய்யால டேய் கிளவா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குடா. நீ வாட்டுக்கு எல்லாத்தையும் சுட்டுக்கிட்டே போகிற. இப்படி என் கையில் மட்டும் இந்த கண்ணு இருந்துச்சுட்டு வச்சுக்குவேன், ஒன்று நெத்தி பட்டா போட்டுருண்டா. என்ன பண்ணுறது? ஸோ ஒரு ப்ரோ பிளேயரை 2 தட்டி அடி வாங்க விட்டானே. சரி ஓகே, இப்போயாச்சும் அவன் இல்லாமல் இருக்கணும் கைஸ். ஓஹோ, ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துப்போம். அடுத்து ஒரே ஓட்டம் மாடிக்கு. அம்மா கிராண்ட்பாயோ நின்றுப்போம். இப்போதைக்கு மேலே வர மாட்டான். கிராணி அங்கிட்டு போயிடுச்சு. ஸோ கிராணி இங்கிட்டு வராது அந்த நம்பிக்கையில் நான் இப்போ இருக்கேன். மேட்ச் பாக்ஸ் இந்த பக்கம் ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ காக்காவுக்கு ஒரு வழக்கத்தை போட்டு போயிடுவோம். பாடா அப்படியா? யார் இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு போகிறது? என்னது என்ன கத்துற? ஓய் கிராண்டு. ஓகே, இப்போதைக்கு வெளியில் தான் இருமா, ஓடிடுவான். இங்கே இல்லை இப்போதைக்கு. ஓகே கைஸ், வாங்க இதுக்குள்ளே எதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. தலைவா ஏதாவது பாத்தியாடா? அடங்கு மெண்டல். ஏதாவது கிடச்சிருச்சுக்கோங்களேன். இதுவுமே கிடைக்கலையே. டேய் கிள ஸோ ஓகே வாங்க. சரி, கார் பின்னாடியாச்சும் எதாவது இருக்குமா? வெப்பன் கீ நம்மளை பார்த்துட்டானா? இல்லை. ஓகே இருங்க, கல் எடுத்துகிட்டு போவோம். மௌனி என்ன 2 தட்டி அடித்த. ஓகே, நம்மக்கிட்ட இல்லை. 2 தட்டி அடிக்கிற இறி உனக்கு நீ சாவு இருக்கு. ஒரு ப்ரோ பிளேயரை 2 தட்டி அடித்து பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? அது எவ்வளோ பெரிய தவறான செயல்.
இருங்க, இதுக்கு 3 கல் குறைப்போம். போகிற வழியில் இந்த கிராணி இருந்தாலும் இருக்கும். இந்த 3 கல்லை தூக்கி எறிஞ்சு அடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். வெப்பன் கீயை எடுத்துட்டாங்களே. நம்ம ஸ்லிங் ஷாட்டை மட்டும் எடுத்தா போதும். ஓகே, அது எப்படி நான் வர்றதுக்கு முன்னாடி எல்லோரும் வந்துட்டேன். ஆத்தடி கிளவா மொட்டை கிளவா. அவ்வளோதான், இவனை சாடி வேண்டியதப்போ. ஓய், கண்ணை போடுற நீ எடுத்த. இந்த பொம்மை மதியா செஞ்சுட்ருக்கேன். ஏய், இதில் ஒரு தட்டி கண்ணு எடுத்தால் போயிடுவான். இல்லை, இந்த கேம் நிறைய தட்டி அடியா இருக்கிறான். நீ சாவடி. ஆத்தாடி அடிச்சடி எங்கேயோ வரந்து போயிடுச்சு. சரி வா. என்னடா அது? ஓ நோ, கீழே குனி. அவ்வளோதான், வேலை முடிச்சு. நான் தெரியாமல் அந்த இது மேலே ஏறிட்டேன் போல். ஸோ ஓகே, ஒரே ஓட்டமாக கீழே வர்றோம். எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் அண்ட் வாட்ச். எவனோ ஒருத்தர் டிக்கெட் எடுத்து வாங்கிட்டான்டா. பார்த்தா அப்படி தெரியலையே. ஆமாங்க, டிக்கெட் தான் எடுத்துருக்கான். சரி ஓகே, நம்ம ஸ்லீப் பாட்டை வச்சு உள்ளே போ. ஓகே கைஸ், ஒரு வழியாக உள்ளே வந்துட்டேன். இப்போது உள்ளே என்ன இருக்குன்னு தெரியலையே. ட்ரெயினுக்கு இது யூஸ் பண்ணும். பக்கத்துலேயே தானே ட்ரெயின் இருக்குது. ஐயோ, போகும்போது சரிங்களா. ஓகே, இப்போ உள்ளே போயிடுவாங்க. இப்போது ட்ரெயின் கீயை வைக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. ட்ரெயின் கீயை வச்சாச்சு. அடியா சிலன்னு நான் எப்படி இருக்கேன்? சரி டாட்டா, நீ போயிட்டு வா. சரி, நம்ம இப்போது க்ரோபார் எடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எதுக்கு எடுத்துகிட்டு போவோம்? நான் சொன்னேன், நான் க்ரோபார் எடுக்க தேவையில்லைன்னு. சரி ஓகே கைஸ், நேரத்துக்கு அவங்க ஸ்பானாக இருப்பாங்களே. ஓப்பன் 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 சீக்கிரம். எனக்கு பொறுமை இல்லைடா, போடா பாவி. சரி ஓகே, இங்கிட்டான். மெல்ல கீழே இறங்கடா. ஆச்சு, இறங்கடா. கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்துருக்கோல. இறங்கிடா செல்ல குட்டி. ஓகே, ஒரு வழியாக இறங்கிட்டான். அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குது? ஹாய், இருங்க, இதுக்குள்ளே என்னடா இருக்குது ஃபஸ்ட்டு? இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இதுக்குள்ளேயே ஒன்றுமே இல்லை. சரி, அப்போ கண்டிப்பாக அந்த கோகனுக்குள்ளே என்ன இருக்குது? ஏய், இறங்கிடு. ஓகே, நம்மளை பார்த்துருப்பியான். கிராண்ட்பா இஸ் நவ் கான் ஃபார் 130 கேண்டு. பட் எவ்வளோ ஒருத்தர் நம்மளை அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்துட்டான். ஐயோ, இறங்கி ஓடு 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 ஓடு. கோகனட்டை தூக்கு. ஓகே, நீங்கள் கேட்பீங்க என்னடா கீழே காணுண்டு. அது வந்துட்டு நான் நிற்கிற போஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே பாருங்கள் ஒரு 4 பட்டன் இருக்கா. 4 பட்டனில் ஒரு பேக் மாதிரி இருக்குது. அந்த பேக்குள்ளே தான் இருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அடே, என்னடா என்ன குழப்புறீங்க? அப்பாடா. ஓகே, அவனும் ஒருத்தன் போட்டான். ஸோ இனிமேல் நமக்கு கவலையே இல்லை. ஸோ போகிற வழியில் எதுக்கு ஒரு கல்லை பறக்கிட்டு போயிடுவோம். அவங்க வாட்டுக்கு வந்து அடிச்சிட போகிறாங்க. ஸோ ஓகே, கல்லை பறக்காச்சு. சேஃப்கி இருந்துச்சு. சேஃப்கியை கொண்டு போய்ட்டு எவனாவது கண்டிப்பாக போட்டிருப்பான். இருந்தாலும் எதுக்கு நம்ம போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு போய் பார்த்தேன். பார்த்தா ஓப்பனே பண்ணல. ஓப்பன் பண்ணிட்டாங்களா? அவள் ஜென்ரேட்டர் கேபிள் இருக்குது. ஜென்ரேட்டர் கேபிளே எடுத்துப்போம். காசாக பண்ணமா? ஒரு நிமிஷம். என்னடா அது இவ்வளோ க்ளீனாக இருக்குது? ஃப்ளஷ் ஒர்க் ஆகுதா? ஆமாயா? சரி ஓகே, வாங்க நம்ம எங்கே போகணும்? கீழே போகணும். அப்போ செட்டிக்கு தேவையே. ஆமாம், காக்கா வேணும். போய் காக்கா நம்மளை கவனிக்கவே இல்லையே. ஹே காக்கா. ஐயோ 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 ஐயோ, வாடா வெளியில். எங்கடா ஸ்லிங் ஷாட்? இங்கே இருக்கா? சாவுடா கிளவா. வாரா பண்ணிகிட்ருக்க.
ஓகே கன்று கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ ஒரே எனக்கு உய்யால டே தள்ளுறா. ஐயோ தள்ள மாட்டேன்டி. ஓகே மாடிக்கு போயிட்டு காக்கா ஒரு 65 போட வேண்டியதான். காக்கா உன்னை கல்லை விட்டே வரட்டுறேன் பேர் சாவு. இங்கடா காணோம். சரி அது காண போனால் போயிட்டு போகுது. ஐயோ ஷெட்டுக்கு ஏடு. ஓகே இப்போ நான் இப்படிக்கா குச்சி போயிடுறேன். நான் தான் ஃபஸ்ட்டு போவேன். எப்படி நம்ம தான் ஃபஸ்ட்டு போகணுமா? இது கீழே ஓடு. நான் தான் ஓடு. ஐயா அவை வேறு பின்னாடியே வராளே. நம்ம தான் ஃபஸ்ட்டாக போகணும். ஃபஸ்ட்டு பேக்கை தொடு. எங்கடா அது? ஐயோ சேஃப்டியா செட்டுக்கு யூஸ் பண்ணு. ஐயோ இன்ச்சுக்கு அப்புறம் இன்ச் ஆயிடுச்சு. ஓகே டெடி இருக்கு. டெடியை வச்சு கொண்டு போயிட்டு நான் வைக்கிறேன்டா. ஷப்பா இந்த கிராணியே போட்டு தட்டெல்லாம் வராதுங்க. நான் போய் டெடியை வச்சுட்டு வரேன். ஸோ ட்ரெயின் கேக்கு நம்ம இன்னும் ஒன்றுமே எடுக்கலை. ஸோ டெடி இருக்கு நம்மள்கிட்ட. ஐயோ அவன் வேறு முன்னாடி போயிட்டுருக்கானே. டே தம்பி அப்படியே இரு. நான் போய் டெடியை போட்டு வந்துடுறேன். ஓகே இப்போது போடா தம்பி. என்னடா நின்று இதுக்குன்னு வேறு காலை உடச்சிப்பியா? ஸோப்பா சரி டெடி எடுத்து நம்ம ஒரு வேலையை முடிச்சு விட்ருவோம். சிலிண்ட்ரினா சௌக்கியமா? நான் உன்னை பார்த்து பேசலான்னு நினச்சேன். நீ தான் அப்பப்போ என்னை பார்த்து இது பண்ணிகிட்ருப்ப. ஒளிமரியாதை ஓடி போயிரு. டே தள்ளுங்கடா பேரலாக்கி. அப்போ நம்ம அந்த இதை உடச்சி தான் ஆகணும். சரி அவனா எடுத்துருப்பாங்க. நம்ம அப்படியே கீழே விழுந்தால் மட்டும் போதும். இப்படிக்கா போயிடுவாங்க. கிராண்டுப்பா ஷார்ட் கன் எடுத்துப்போம். இல்லை புல்லட் ஓகே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இன்வெர்டர் அமுத்திட்டு பறந்து போய் விழு. இங்கே பத்தில் அப்படி தான் பறந்து போய் விழணும். சரியா? அண்ணனை பார்த்து ஒரு பயமே உனக்கு இருக்க மாட்டேங்குது. ஓகே எவனோ ஒருத்தன் அங்கே தீம் மியூசிக் போட்டுட்ருக்கான். டேய் தம்பி எங்கடா இருக்க? சரி இதெல்லாம் நம்ம வேணாம். கீழே இருக்காடா கிராணி. அடியா எங்கடி இருக்க? இங்கே தான் இருக்கா. வாடி ராசாத்தி வச்சா கேள்விப்பட்டிருக்கா? சாவு பறந்து போய் விடணும். எங்கடா இங்கே இருந்து கன்? ஓகே ஆக்சிலேட்டர் இருக்குது. இன்னும் நம்ம சுவிட்சும் வேறு என்ன தேவைன்னு தெரில. ஓகே இங்கே புல்லட் இருக்குது 2. ஓகே இதை புல்லட் எடுத்துக்கலாம். வாங்க கைஸ் இப்போயாச்சும். ஆமாம் இங்கே எதாவது ட்ராயர் இருக்கே. இதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது போல். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணிட்டேன்? 2 புல்லட்டை லோட் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கேன். நடுவில் எவனா வந்து அடிச்சு தூக்கிட்டு போயிட வேண்டியதான். இப்போ நமக்கு என்ன தேவை? கன்ச்சி இது தேவை. அது என்னது? ஐயோ மறந்து போச்சு. ஆக்சிலேட்டர் இருந்தால் தான் இருக்குது. இது எடுத்துப்போம். ஆக்சிலேட்டர் தூக்கே. இப்போ கீழே கொண்டு போயிட்டு அவங்க சுவிட்ச் ஆச்சு வச்சாங்களான்னு தெரியலையே. டேய் சுவிட்ச் ஆச்சு வைங்கடா. ஓகே இன்னும் ஒரு பானை கூட அவங்க வைக்கல. ஸோ சுவிட்ச் ஆச்சு அவங்க வைக்கட்டும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சுவிட்ச் வச்சாங்களா? என்னடா இது ஒன்றும் ஓப்பன் பண்ணவே இல்லையா? அட பாவிகளா. கிராண்ட் வந்துட்டானா? ஓ நோ. சரி வாங்க உள்ளே போயிட்டு இந்த இதை வைப்போம். எங்கடா அந்த இருக்கு ஆக்சிலேட்டர். அவ்வளோதான். இதை அமுத்திட்டு அமுத்துறா. இது கொண்டு போய் நீங்கள் வச்சுருவோம். அவ்வளோதான். இது எதுவும் இது பண்ணுமா? ஓகே ஹேஸ் நோ பவரா? ஓ இன்னும் ஜென்ரேட்டர் கேபிளே வைக்கலையா? அப்போ நம்மள்கிட்ட தான் இருக்கா? ஆமாம் இங்கே தான் இருக்குது. சரி ஷார்ட் கன் எடுத்துப்போம். இந்த இவன் வேறு மாடியில் தான் இருக்கான். ஓகே இந்த போட்டு தக்கிட்டீங்க. அட பாவிகளா. நான் போட்டு தாக்கி என்னோடய மனசை எடுத்துக்கலான்னு நினச்சேன். கிராணி வாட்ச் நான் போட்டு தாக்கலான்னு பார்த்தேன்டா. டேய் சரி பரவாயில்ல விடுங்க. இப்போ நான் எங்கடா போயிட்டுருக்கேன்? அடே கீழே போக வேண்டியதுக்கு மேலே போயிட்டுருக்கேன். ஓடணும். நான் ஷெட்டுக்கிட்ட போயிட்டு உங்களை பார்க்கலாமா இல்லை அப்படியே போயிடலாமா? சரி வேணா பக்கத்தில் தானே இருக்குது. போயிடலாம் அப்படியே வாங்க. இதாக இருக்குது. ஸோ வாங்க போகலாம். இங்கே ஜென்ரேட்டர் கேபிள் வைக்கணும். ஸோ கேபிள் இந்த இருக்குது. அமர்த்தினா தான் போகுமா? நீங்கள்
ஆன் பண்ணி விடணுமா? ஐயோ அவ்வளோதான், கரண்ட் வந்துருச்சு. என்னடா அது ஆட்டோ ஓட்டுறாங்க. ஓகே கைஸ், ஓகே பாய் கைஸ். இதோட நம்ம கேம் முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் கைஸ், பாய் கைஸ்.